ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எபிசாட் கிளென்சிங் லோஷன் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டடான ஒரு கிளென்சிங் லோஷன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்மா பிராண்டு. ஸோ நார்மலாக வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கும்போது சீக்கிரமாக வந்து இரிட்டேஷனும் ரெட்னஸும் வந்து காமிச்சிரும். இப்போ கிளென்சர் ஃபேஸ் வாஷ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ்னால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதுவே கிளென்சர்னால் ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ரெட்னஸ் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து கிளென்சர் யூஸ் பண்ணால் அது மைல்டாகவும் இருக்கும், மேலே ரொம்ப ஜென்டலாகவும் இருக்கும். பட் ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வந்து க்ளீனாக வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து போர்ஸ், பிம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து வராது. ரொம்பவே உங்கள் ஸ்கின்னில் மெயினாக ஜென்டலாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கலி டெஸ்டட், சல்ஃபேட் ஃப்ரீ, ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, அதேமாதிரி ஆயில் ஃப்ரீ, நான் கமோடோஜெனிக் அண்ட் க்ரூயல்ட்டி ஃப்ரீ. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாட்டிலில் கூட இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 125 ml வந்து இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 330 MRP, பட் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு 200 வந்து வாங்குற மாதிரி தான் அமேசானில் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளீனான ஒரு, நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து அப்படி ரொம்ப நுரைக்காமல் ரொம்ப மைல்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும், ஆக்னி வராமையும் தடுக்கும். அண்ட் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ரின்ஸுமே வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நீங்கள் மற்ற ஃபேஸ் வாஷ்க்கும் கிளென்சருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து நார்மலாகவே நீங்கள் வந்து பார்க்க முடியும். கிளென்சர் வந்து ஒரு ஸ்டெப் வந்து மேலே உங்களுக்கு வந்து கிளென்ஸ் பண்ணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்கானிக்கான கிளென்சர் கிடையாது. இது வந்து ஒரு டர்மா பிராண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லி வந்து உங்களுக்கு இந்த மெடிசன், கெமிக்கல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். பட் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். செட்டாஃபில் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு கிளென்சிங் லோஷன். உங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடிக்ட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிளென்சிங், மாய்ஸ்சரைசிங், டோனிங் அந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மல் ஸ்கின்னாக இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்பெஷலி இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இது ஆக்னியும் தடுக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் இது ட்ரைனஸையுமே டிஃபெண்ட் பண்ணும், இரிட்டேஷன் இல்லாமல் ஆக்கும், ரஃப்னஸ் இல்லாமல் ஆக்கும், ஸ்கின்னை டைட்டாக இல்லாமல் ஸ்கின் மேலே வந்து ஒரு பேரியராக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிளென்மார்க் பார்மா வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களோட பிராண்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஒயிட் கலர், ஒரு ரொம்ப ஃபோம் வராமல் ஸ்கின்னை ட்ரை பண்ணாத அளவுக்கு ஃபோமோட இந்த கிளென்சர் வந்து வரும். அண்ட் இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் மெயினாக சொல்லணுன்னா இதில் ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் pH பார்த்திங்கன்னா 5.5 தான். நான் கமோடோஜெனிக், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த ஆயில், அந்த எண்ணெய் தன்மை வந்து நம்ம ஃபேஸில் இருக்கணும். ஸோ அதை ட்ரை ஆகாமல் இருக்கும். அதை வந்து உறிஞ்சி எடுக்காமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக வந்து நாள் ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் ஆன்டி ஏஜிங்க்கு கூட வந்து அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை விட வந்து மைல்டான pH தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். நார்மலாக டேப் பாட்டில் 7.5ம் உங்களுக்கு ஃபேஸ் வாஷில் 8.5ம் வந்து pH இருக்கும். ஸோ அதை விட pH வேல்யூ இதில் ரொம்ப கம்மி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.